Hi guys, and welcome back to another interesting episode in Karma Crypto. So thank you for all the overwhelming support we have been receiving in the last few weeks. And கரண்டா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு காயின்ஸ் பத்தி தாங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டோஜ் காயின். ரெண்டுமே ஃபேன் ஃபேவரட் அண்ட் ட்விட்டர் ஃபேவரட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா ஓல் ஆன் ஓல் இந்த ரெண்டு காயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸா இட் இஸ் டேக்கன் பை ஸ்டாம். ஏன்னா எப்ப இலான் மஸ்க் வந்து இந்த டோஜ் காயின் பத்தி ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து டோஜ் காயின் பயங்கர பில்டப் ஆயிருச்சு. அப்ப வந்து என்னடா எப்பவுமே ஒண்ணுதான் இருக்கணுமா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்னு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது அந்த டோஜ் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷிபா இனு. பட் ரெண்டுமே நல்லா ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்மளோட கொஸ்டின் வந்து ஒன்னே ஒன்னாங்க. 2024 who is going to be the winner? Shiba Inu or Dogecoin? Will Doge killer கில் டோஜ்? இதுதான் நம்மளோட டாபிக். ஸோ டேரக்டா டைவ் பண்ணிடலாம் டாபிக் உள்ள. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இன்னும் நீங்க செக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் சேனலுக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி யூடியூப்ல போடுற வீடியோஸோட மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோஜ் காயின் பத்தி பார்த்தலாம். ஸோ டோஜ் காயின் இந்த 2024 ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு போக கொஞ்சம் ரேலி ஆச்சு. இன்னும் 0.1 பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 0.1 பீட் பண்ணுச்சு. 0.2 கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஆனா இப்ப திருப்பி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் டவுன் ஆயிருக்கு. சரி, ஷிபா இனு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல பேரிஷா இருந்துச்சு. பட் இந்த பிப்ரவரி மார்ச்லாம் ஒரு சூப்பர் பம்ப் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஜீரோவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து கம்பேர் பண்ணது இப்போ வந்து ஒரு எலிமினேட் ஆயிடுச்சு. சரி ப்ரோ, இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. லிக்விடிட்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். லிக்விடிட்டின்ற சென்ஸ் எதை ரொம்ப ஈஸியா ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க மக்கள், அதுதான் லிக்விடிட்டி. அதை வச்சு பார்க்கும்போது ஷிபா இனோட லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திஸ் லாஸ்ட் 4 monthsல இந்த 2024 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வே கிரேட்டர் தேன் டோஜ் காயின். டோஜ் காயின் கம்பேர் பண்ணும்போது ஷிபா இனோட லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை இந்த பிப்ரவரி மார்ச்ல ஒரு நல்ல பீக் வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு காயின்ல வந்து இருந்துச்சு. ஓகே ப்ரோ, பட் மூவிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் வந்து ஷிபா இனு டோஜ்ல வந்து எதுக்கு வந்து நல்ல ஒரு இந்த 2024 யார் ப்ரோ வின்னரா இருப்பா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஷிபா இனு வில் பி அ டெஃபினட் கிளியர் வின்னர் அன்லஸ் அண்ட் அண்டில் சர்ப்ரைஸ் டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் கம்ஸ் ஃபார் டோஜ் காயின். ஏன்னு நாங்க சொல்லிடுறோம். இப்போ ஷிபா இனு பாத்தீங்கன்னா நிறைய நியூ அப்டேட்ஸுங்க. அதாவது ஒரு வீக்லி ஒரு அப்டேட், கீப்பிங் தர் கம்யூனிட்டி வெரி ஆக்டிவ். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு ஹார்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. லேயர் 3 பத்தி நம்ம ரீசெண்டா நம்ம வீடியோஸ்ல பேசணும். அண்ட் பேக் டு பேக் தேர் கிவிங் குட் அப்டேட்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமா த பர்னிங் மெக்கானிசம் தட் கிவிங் பர்னிங் thousands and hundred கேஸ் ஆஃப் டோக்கன்ஸ், அவ்வளோ டோக்கன்ஸ் பர்ன் பண்ணிட்டே வராங்க. அண்ட் புது கம்யூனிட்டி வந்து ஷிபா இனுக்கு ஹெல்ப் பண்ணி காயின்ஸை பர்ன் பண்றாங்க டு ரெடியூஸ் தர் சப்ளை அண்ட் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் காயின்ஸ். ஒரு ஸ்ட்ராங் எஃபர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு சைடுல தெரிஞ்சது. டோஜ் காயின்ல இது தெரியுதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா ஒண்ணுமே தெரியல. அவுட்புட்ல வந்து எதுவுமே கிடையாது. ரீசெண்டா டோஜ் காயின்ல இருந்து பாத்தீங்கன்னா டோஜ் மைனிங் சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணாங்க. பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்னு தெரியல. மற்றபடி எந்த ஒரு அப்டேட்ஸுமே இல்லை. முக்கியமா நம்ம தலைவர் இலான் மஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்கணும். பட் அவர் எதுவுமே டோஜ் காயின் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது. குறிப்பா ஒரே ஒரு டோஜ் காயின் பேஜ் மட்டும் அவரே பர்டிகுலரா ஃபாலோ பண்ணி ரீட்வீட் பண்ணி லைக் பண்ணி எல்லாமே பண்றாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் எதுவுமே இல்லை. அண்ட் அவருமே நான் நிறைய டோஜ் காயின் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனால் எந்த ஒரு மூவ்மெண்ட் பம்ப் எதுவுமே இல்லை. அண்ட் அவங்களோட டெக்னாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் கொண்டு வருதா அப்படின்றதுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெகுலேஷனா தான் டோஜ் காயின் போயிட்டு இருக்கு. எக்ஸ் டிவி வருதுங்க, அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வருவாங்க. எக்ஸ்ல வந்து பீப்புள் பே பண்றதுக்கு டோஜ் காயின் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்லால டோஜ் காயின் யூஸ் பண்ணி வாங்கலாம், காசு வாங்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்பெகுலேஷனா தான் போயிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு ஃபேர்ம் மூவ்மெண்ட்ஸுமே இல்லை. பட் ஷிபா இனுல ஃபேர்ம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2024ல நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஷிபா இனு ஆஸ் அ குட் ஹெட்ஜ் ஓவர் டோஜ் காயின் அப்படின்றது தெரியும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன் ஷிபா இனு மைட் பி அ கிளியர் வின்னர். ஏன்னா கடைசி புல் ரன்ல, அதாவது கடைசி பியர்ல இருந்து பிட்காயின் டவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு ஹஸ் பம்ப்ட் அப் மோர் தென் 110%. வைல் டோஜ் காயின் வந்து பாத்தீங்கன்னா 80% தான் பம்ப் ஆயிருக்கு. ஸோ கிளியர் எட்ஜ் டோஜ் காயின் அண்ட் ஷிபா இனுல பாத்தீங்கன்னா கிளியர் வின்னர் இந்த ஃபர்ஸ்ட் 4 monthsல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு. பட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் 2024 பாத்தீங்கன்னா ஷிபா இனு இஸ் a very good edge and it can really kill
Dogecoin in this year particularly, unless and until special announcement from this guy comes in, nothing is gonna change. So thank you for watching this video and பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க வாட்ஸ்அப் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க.